ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற ரொம்ப கிரியேட்டிவான ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மெடிக்கல் ரைட்டிங். நான் உங்க ஷியாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட் இஸ் மெடிக்கல் ரைட்டிங்? மெடிக்கல் ரைட்டிங்கை நம்ம சிம்பிளா ஒரு கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் ஒன்றுமே சொல்லலாம். மெடிக்கல் ரைட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக், டிசீஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ரிசர்ச் பேப்பர் ரிலேட்டடான சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, காம்ப்ளெக்ஸான மெடிக்கல் டேட்டாஸை சிம்பிள் கிளியர் கண்டென்ட்டா டாக்டர்ஸ்க்கு, அதே மாதிரி உங்களுக்கு பேஷண்ட், ஜென்ரல் பப்ளிக்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு தான் மெடிக்கல் ரைட்டிங்னு சொல்றாங்க. இந்த மெடிக்கல் ரைட்டிங்லேயே உங்களுக்கு மேஜரான 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைப்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி ரைட்டிங். இதில் நீங்கள் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவீங்க. செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ரைட்டிங். இதில் வந்து நீங்கள் உங்களோட ட்ரையல் டேட்டாஸ், அதோட ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத பற்றி எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் பப்ளிகேஷன். உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து ஜர்னல்ஸ், அதே மாதிரி ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் மார்க்கெட்டிங் ரைட்டிங். அதில் வந்து ப்ரௌச்சர்ஸ், ஆட்ஸ், இப்போ வந்து ஒரு பேராஸ்டமலோ இல்லை டோலோனா அந்த கம்பெனியுமே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மார்க்கெட்டிங்கான ஆட்ஸோட கண்டென்ட் நீங்கள் எழுத முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேஷண்ட் எஜுகேஷன் ரைட்டிங்னு இருக்குது. அதாவது லைக் ஒரு டிசீஸ் எடுத்து அது எப்படி வந்துச்சு, அதை பற்றியான பிளாக்ஸ் எல்லாமே, ஹெல்த் பிளாக்ஸ், அதுக்கான கைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எழுத முடியும். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு மெடிக்கல் ரைட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக மெடிக்கல் ரைட்டர்ஸ் என்ன அவங்களோட ஜாப் ரோல் பண்ணுவாங்க டே டு டே லைஃப்லங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிப்போர்ட்டை வந்து அவங்க தான் எழுதுவாங்க, அதை எடிட் பண்ணுவாங்க. ரெகுலேட்டரி சப்மிஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வரும். ஸோ அதாவது நீங்கள் வந்து கிளினிக்கல் ட்ரையல் டேட்டாஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் FDA கிட்ட அப்ரூவல் வாங்கணும்ல. ஸோ அந்த FDAங்கிறது ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் சப்மிட் பண்ண வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரெகுலேட்டரி பேப்பர்ஸ், அதே மாதிரி ஜர்னல் ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து மோஸ்ட்லி ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங்கான கண்டென்ட்டையுமே இவங்க தான் மேஜராக கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஜாப் ரோல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர், சயின்டிஸ்ட், அதே மாதிரி ஃபார்மா, அதோட மெயினாக வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமோட நீங்கள் க்ளோஸாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு கேட்டிங்கன்னா, லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மசி, அதே மாதிரி மெடிக்கல்ஸ் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ். நீங்கள் PhD எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் லெவல் ரைட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வந்து பிக் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ரீடிங், ரிசர்ச்சிங், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே தாராளமாக என்ட்ரு ஆகலாம். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கு சேலரி லெவல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து 3 to 5.5 LPA வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 3 to 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சம்வேர் அரௌண்ட் 6 to 8 LPA வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஒரு சீனியர் பீப்புள், அதாவது 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 10 to 15 LPA வரைக்குமே இந்த ஃபீல்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த ரோலுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்மா கம்பெனிஸ் இருக்காங்க. அதே மாதிரி பயோடெக் கம்பெனிஸுமே இதில் நல்லா உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மா பயோடெக் கம்பெனி வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா, பைகான்ஸ்ல எல்லாத்தையுமே இந்த ரோலில் வந்து நல்ல ஹையரிங் போயிட்டு இருக்கு. ஸோ MNCஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐக்யூவா, பேராக்சல், அசெஞ்சர், காகிசன் மாதிரியான கம்பெனிஸ்லையுமே உங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஸோ மெடிக்கல் ரைட்டிங்கோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மெடிக்கல் ரைட்டராகவுமே நீங்கள் வந்து வெளியிலேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும், ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆனதுக்கப்புறம். இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் எப்படி என்ட்ரு ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஸ் எ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா லிங்க்டின், நாக்குரி மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸில் உங்களுக்கான ஓப்பனிங் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களால் கிராக் பண்ண முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி 1 or 2 மந்த் நீங்கள் கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாபுக்குமே போக முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, நான் கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் டைரெக்டாக ஜாப் அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா, நான் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஆட் ஆன் ஆகிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு டெய்லி வந்து ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மெடிக்கல் ரைட்டிங்னா என்னங்கிறதுக்கான நல்ல நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.